ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வெங்காயத்தை வச்சு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாதாரணமாக சட்னின்னு சொல்லிட முடியாது. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம நார்மலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்குது. சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகுது. முடி, தோலுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி சின்ன வெங்காயத்தை வச்சு சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மீதி இருக்கிற தண்ணி நம்ம ஏதாச்சும் செடிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஊற்றினா செடிங்க நல்லா வளரும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, அதுக்கு வானலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே நல்லது. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால பச்சையாக கூட சின்ன வெங்காயத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரலாம். அதனால் நிறைய நம்மளுக்கு உடம்புல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயம்லாம் கிடைச்சா அது உரிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீ டைமில் நம்ம உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மறுநாளைக்கு நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 10 பல் பூண்டு நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. வெங்காயமும் நல்லது தான், பூண்டுமே நல்லது. நார்மலாக சிம்பிளாக ஒரு 4 பொருள் வச்சு தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல்லலாம் நம்ம போய் சாப்பிட்டா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் நம்ம காரம் போட்டுக்கலாம். எப்படி வேணும்னாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி, நல்லா 2 பழுத்த தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணுங்கள். புளி சேர்த்தும் ஆட் பண்ணி செய்யலாம். பட் தக்காளி டேஸ்டியாக இருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. நல்லா வதங்கி வந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சட்னியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து வந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியுமே கூட. சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சின்ன வெங்காயம் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கு சூடாக ஒரு தோசையை ஊற்றி அதுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்மளும் தோசையை ஊற்றி சாப்பிடலாம். அவ்வளோதான். அப்படி தோசை எடுத்து வச்சு அதுக்கு 2 ஸ்பூன் சட்னியை ஊற்றி அப்படியே தோசையை பிச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.